லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நண்பா. அதாவது நேற்றைய தினத்தில் தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு ட்விட்டரில் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்ன அப்படின்னா, திமுக அரசு சமூக நீதியை மட்டுமே பேசி விளம்பரம் மாடல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளம்பர மாடல் அரசு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி சமூக அநீதி மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில கொஞ்சம் காட்டமாவே சொல்லியிருந்தார். ஏன் அவர் அந்த காட்டமான ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னா, இந்த பள்ளி கல்வித்துறையை தாண்டி ஆதி திராவிடர்களுக்குன்னு சில பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்ல இருக்க இந்த உட்கட்டமைப்பு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாரு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மாணவர்கள் இந்த ஆதி திராவிட பள்ளியில் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் படிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா, இப்போ பார்க்கும்போது வெறும் 77,000 மாணவர்களாக அதில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் எங்கே போனாங்க? படித்து தேர்ச்சி பெற்று அவங்க வெளியே போகல. அந்த மாணவர்கள் படிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு காரணம் என்ன? அந்த பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்ட. சரியான கழிப்பிற வசதி கூட இல்லை. அதுவும் அந்த இருக்கிற கிளாஸ் ரூமும் சரியில்லை, போர்டு ஒழுங்கா இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்களும் பற்றாக்குறையா இருக்காங்க. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்தால் தான் மாணவர்களே படிக்க வருவாங்க இல்லையா. இப்போ அந்த ஆசிரியர்களே இல்லைன்னும் போது அங்கே மாணவர்கள் எந்த யூஸும் இல்லை. அதை தான் சொல்ல வர்றாரு. இந்த அடிப்படையாக அந்த ஒரு பள்ளிக்கு தேவையான விஷயம் இருக்கு இல்லையா, அது எதையுமே இந்த ஆதி திராவிடர் பள்ளிக்கு கொடுக்கப்படல சரியா. அவங்களுக்கு இப்போ பல ஆண்டுகளா 1000 ஆண்டுகளா அவங்களோட எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் ஆதி திராவிடர் சமூகமும் பழங்குடியினர் சமூகமும். ஆனா அவங்களோட ஒரே நம்பிக்கைன்றது இந்த கல்வி தான். இந்த கல்வியிலேயே இந்த அளவுக்கு தரம் குறைஞ்சிருக்கு. இந்த தரம் குறைஞ்சதுனால தான் இந்த பள்ளிகளோட மாணவர்கள் சேர்க்கையும் குறைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த திமுக அரசு இது வரைக்கும் கண்டுகொள்ளாமையே இருக்கு. அவங்க எப்படி சொல்றது, இது ஒரு பெரிய தவறு இல்லையா. இது அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அவங்க செய்ய வேண்டிய வசதிகளை செய்யாம இதை வெளியவே இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதையே தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடங்களையும் இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோன்னா இந்த அளவுக்கு 100% பியூரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக சமூக நீதி ஆட்சின்னு லேபிள் ஒட்டிக்கிறாங்க, விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ப்ராடக்ட்டுக்குள்ள பார்த்தா தான் தெரியுது எல்லாமே கெமிக்கல். அதாவது எல்லாமே சமூக நீதி இல்ல, சமூக அநீதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு இந்த சமூகமும் அந்த கல்வியிலையும் பின்தங்கி இருக்காங்க. அந்த மொத்த சமூகமே இந்த சொசைட்டில ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்ம மாதம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வன்கொடுமைகள் அவங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. இதே இப்போ என்னன்னா, அந்த வன்கொடுமைகள் நம்ம பட்டியலிடலாம். அதாவது ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போட்டா அவ்வளோ இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேங்கை வயலில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா படித்தாலே இந்த சமூகத்துக்கு பிடிக்கல, வெட்டுறாங்க. நீ எப்படி இந்த சமூகத்தில் பிறந்துட்டு நல்லா படிக்கலாம் அப்படின்னு நாங்குநேரியில் ஒரு சிறுவனை 12ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவனையும் வெட்டுறாங்க. நீ எப்பறம் பைக் ஓட்ட முடியும், அவனையும் வெட்டுறாங்க. கபடியில் ஜெயிச்சதுக்காகலாம் வெட்டினாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, படித்தா வெட்டுறாங்க, நான் விளையாட்டில் ஜெயிச்சா வெட்டுறாங்க, பைக் ஓட்டினா வெட்டுறாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஒரு சமூகம் மேலேயே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மற்ற சாதியினரிடையே இருக்குது அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இது தெரிந்தும் இந்த திமுக அரசுக்கு இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரிந்தும் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இங்க இருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது ஒரு அரசன் கடமை. 4 வருடங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டோம், 4 ஆண்டு நல்லாட்சி, மக்களே சாட்சின்லாம் பேசுறாங்க. ஆனா மக்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு சொல்லி. 4 ஆண்டுகள்னு சொல்லிட்டு நாசமா போன 4 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு இந்த திமுக அரசு கொடுத்துருக்கு, மிச்சமா வச்சிருக்காங்க, கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களும் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அப்படின்றதான் விசிக கட்சி. அவங்களோட கொள்கை என்னன்னா, இந்த சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இருக்கக்கூடாது, இவங்க தான் தாழ்ந்தவங்க, இவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க முக்கிய கொள்கை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம்
திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாருன்னு அப்படின்னாலே அவரோட வாய்ஸை வந்துட்டு அடக்கிறது மட்டுமே தான் இந்த கூட்டணியில் இருக்க இந்த திமுக அரசு வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அந்த அவர் மட்டும் நம்ம குறிப்பிட வேணாம், கூட்டணி கட்சிகள்ல நிறைய பேருக்கு திமுக அரசின் மீது அதிருப்தி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீட்டு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா என்னன்னா, இப்போ நேற்றைய தினத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விசிகாவுடைய விருது வழங்கும் விழா நடந்துச்சு. அதுல பேசியிருக்கிறது என்னன்னா, மற்ற கட்சிகள்லாம் வந்து எங்களை வந்து உங்களுக்கு 6 சீட்டு கொடுப்பாங்களா, எங்களை எப்போ பார்க்கும்போதும் 10 சீட்டு கிடைக்குமா உங்களுக்கு அப்படின்ற கேள்விகளை வைக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாருமே எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க. அது அப்படி கிடையாது. எங்களால விசிகா கட்சி வந்து 234 தொகுதிகள்லையும் போட்டியிடுறதுக்கு தகுதியும் திறமையும் தரமான ஒரு கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அவர் சொல்றப்ப இது வந்துட்டு வெறும் நாங்க கருத்து கணிப்பு மூலமா சொல்லல, மக்களுக்கு வந்துட்டு இந்த சமூகத்துல என்ன வேணும், என்ன சமூக நீதி வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த முருகர் மாநாடு நடந்தது இல்லையா, அங்க வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மறைமுகமா திருமாவளவன் அவர்களை தாக்கி இருந்தாரு. அதுக்குமே அவர் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, நீங்க எங்களை வெறும் எங்களை பத்தி மட்டும் உங்களால பேச மட்டும் தான் முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே உங்களால பண்ண முடியாது. நீங்க பேசுங்க, இது மூலமா எங்களுக்கு தான் நல்லது, நிறைய மக்களுக்கு நாங்க போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம இதுக்கு ஏன் இப்போ பேசுறோம் அப்படின்னா, விசிகா மட்டும் கிடையாது, இன்னும் மதிமுக கட்சி வைகோ அவர்களும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடுத்த வரப்போற எலெக்ஷன்லயும் நாங்களும் கொஞ்சம் சீட்டு வந்துட்டு உயர்த்தி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவரும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த திமுக கூட்டணியில தான் நாங்க தொடர போறோம் அப்படி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மற்ற இதர கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போன வாரத்துல ஒரு இன்டர்வியூல அவங்க மாநில பொறுப்பாளர் சொல்லியிருந்தாரு என்னன்னா, நாங்க வந்து அதிக சீட்டுகள் கேட்க போறோம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அதிக சீட்டு கேட்கறாங்க அப்படின்னா இந்த கூட்டணின்றது எப்படி அமைன்னு தெரியல. இது பத்தாம அவரு, அதாவது அந்த கட்சியில இருக்க துணை முதல்வரே அவரோட டீமை கொஞ்சம் வலுவாக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு ஒரு 40 சீட்டு மட்டும் ஒதுக்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல 11 பேர் கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கூட்டணிக்குள்ளாரியே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. 2026 வந்துட்டு எருமாப்புடன் 200 வெல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 200 சீட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்குதானே தெரியல. ஏன்னா கூட்டணி கட்சிகளே எங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க அந்த சீட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சீட்டு இத்தனை கேட்கும் போது அப்ப எத்தனை இருந்தா அவங்க நின்று ஜெயிப்பாங்க? 4 தான் நினைக்கிறேன். கடைசியில் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா கூட்டணி கட்சிகளே ஒழுங்கா அவங்களால பிடிச்சி வைக்க முடியல, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல திமுகவாலும் போது, மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யல, கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பையும் அவங்க பூர்த்தி செய்யல. என்னதான் பண்றாங்க? அது வந்துட்டு இன்னும் இந்த ஒரு வருஷத்துல அவங்க ஏதாவது விளம்பரம் தேடியே ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க அரசியல் கட்சி நடத்தல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துறாங்க. அது நீங்க எப்படி எதனால சொல்றீங்கன்னு தெரியுது. ஏன்னா வாக்கிங் போறேன், நான் இப்படி நடப்பேன், அங்கிருந்து ஒரு தாய்மார்கள் இப்படி நடந்து வந்துட்டு ஐயா நீங்க தான் ஐயா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்றது, இதுதான் தெரியுது எதனால நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு. மாணவர்கள் எல்லாம் நேரில் சந்திக்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் கேன்டீன்ல வந்து துணை முதலமைச்சர் உட்காந்து சாப்பிடுறாரு. ஸ்கூல்ல நம்ம சாப்பிட்டதெல்லாம் சத்துணவு போடுவாங்க, அப்பெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அவர் யாராவது அவங்க அந்த கட்சி சார்ந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவங்க வந்தாலே அந்த மாணவர்களுக்கு வந்து சந்தோஷம் வந்துடும். அடுத்து யாரா வருவா, நல்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துடும். ஏன்னா மற்ற நாள் போட மாட்டாங்க போல. இந்த அளவுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற வேற இப்போ புதுசா ஒரு விளம்பரம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. அதான் அவங்க புதுசா எப்பயுமே ஒரு கேம்பெயின் ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு புதுசா ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா பிரச்சனை இங்க எங்க வருது அப்படின்னா, இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, சான்ஸ்கிரிட் மொழி இருக்கு இல்லையா, அதன் வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ரிசர்ச்சுக்காகவும் 2500 கோடி கிட்ட நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய இந்த தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட்ட இது இருக்கு இல்லையா, இந்த எல்லா மாநிலங்களும் சேர்த்தே 147 கோடி தான். ஆனா சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் 2500 கோடி, 4 மடங்கு அதிகம், 17 மடங்கு. ஆமா, 17 மடங்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு, அதுவும் பேச்சு வழக்கிலே இல்லாத ஒரு மொழிக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இத இவ்வளவு பேசுறாங்க இல்லையா இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழுக்காக என்னைக்குமே, அதாவது அவங்க என்னன்னா திராவிடம்னா எல்லா மொழியும் சேர்ந்ததுன்னா திராவிடம், எந்த மற்ற மொழிகளுக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்மியான ஃபண்டு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்காக வாய்ஸ் அவுட் கொடுக்கணும். வெறும் ட்விட்டர்ல வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு, அது வந்துட்டு ஒரு பஞ்ச்லைன் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா,
போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு ஒரு பஞ்சலைனோட அந்த ஒரு ட்விட்டை முடிச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரே லைன்ல சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் வேற வேலை இருக்காதா, தமிழுக்காக போராடுறதா? அடுத்த கேம்பெயின் எந்த மாதிரி விளம்பரம், எங்க ஸ்டிக்கர் ஓட்டலாம், அவரு அதுவும் பண்ண மாட்டாரு. அவரு வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் அவர் கைக்கு வரும். அதுலயும் ஆகாம மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னா, கடைசி வரைக்கும் இவங்க தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எதுவும் பண்ணலன்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஆனா இந்த விளம்பரம் தேடுறதுல ரொம்ப பக்காவா அதனுடைய வேலைகளை அவங்க செஞ்சிடுறாங்க. இப்போ தமிழ் மாதிரியான மூத்த மொழி, எல்லா மொழிக்கும் தாய்மொழி இல்லையா, தமிழுக்கு இவ்வளோ இத்தனை பண்புகள் இருக்கு, இவ்வளோ வரலாறு இருக்குன்றத நம்ம கீழடி விஷயமாகவும் பேசும்போது தெளிவாக பேசிடணும். இப்படி இத்தனை ஆதாரங்கள் இருக்கிற நம்ம கேட்கணும். நம்ம மாநிலமாவே அதுதான் நம்ம உரிமை. நம்ம உரிமையை வந்துட்டு கேட்கறதுக்கே வந்துட்டு கூச்சப்படுறாங்களா என்னன்னு தெரியல. கூச்சலாம் பட மாட்டாங்க. அது எப்படி ஓனர்கிட்டே கேட்கறது? அதுதான் சொல்றேன் கூச்சம் அப்படின்னு. அதாவது தமிழ் மொழியானது பேச்சு வழக்கில் இருக்கு, எழுத்துப்பூர்வமாக இருக்கு, எல்லா மக்களும் பேசுறாங்க. சமஸ்கிருதம்ன்றது ஒரே ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட மக்கள், அவங்க ஒரு 100 பேர் கொண்ட மக்கள் மட்டும்தான் அது பேசுறாங்க. அது தாண்டின்னு பார்த்தா வழிபாடுகளில் அந்த சமஸ்கிருத மொழி இருக்கு. இதுக்கு மட்டுமே வந்துட்டு 2000 கோடி வந்துட்டு ஒதுக்குறது எந்த ஒரு அநியாயம் தானே. மற்ற மொழிகளுக்கும் நீ 2000 கூட ஒதுக்கிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தமிழுக்கும் மற்ற தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளுக்கும் நீ வந்துட்டு ஒரு 500 கோடியோ இல்லை 1000 கோடி அதுக்கிட்ட அதோட டாலி பண்றதுக்காக. ஆக்சுவலி பிஜேபி வந்து அவங்களும் இது ஒரு கேம்பெயினை தான் பாக்குறாங்க. என்னன்னா இதை ஓட்டா தான் பார்ப்பாங்க இல்லையா, எப்படி சான்ஸ்கிரிட்டுக்கு நம்ம இவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களை அங்க இருக்கவங்க எல்லாம் ஓட்டு வாங்க பாக்குறாங்க. அவங்க பண்ண இன்னொரு நாடகம் தான் முருகர் மாநாடு. இங்க வந்து தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. அதுல தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு எல்லாமே சொல்றது, தமிழுக்கு மட்டும் எதுவும் ஒதுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம எப்படியும் வர முடியாது, இருக்கிற மாவட்ட ஸ்டேட்ஸ் ஆச்சும் நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சமஸ்கிருதம் ஹிந்தி போன்ற மொழிகளை வந்துட்டு தூக்கி நிறுத்தி பாஜக அரசும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு 2026 ஒரு முடிவுக்கும் வரும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆதவ அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருந்தாங்க, வீடியோ கால் பண்ணீங்கன்னா நாங்களும் தலைவரை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வீடியோ கால்லாம் வேணாம், இன்னும் 1 மாசத்துல அவரே உங்களை வந்துட்டு சந்திப்பார், நீங்க அவரை வீடியோ எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் களத்துக்கு வர்றதுக்கு முடிவு. இப்போ வந்து எல்லா மக்களையும் நேரடியாக சந்திக்க போறாரு தலைவர். அப்போ மக்கள் நேரடியாக பார்க்க போறாங்க. அப்போ வந்து மற்ற கட்சிகள் வந்து புரிஞ்சுப்பாங்க என்னென்ன நடக்க போகுது 26ல, யாருக்கு 26 சாதகமா இருக்கும், நம்ம யாரு கூட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.